நீங்க தான் என்னோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே. இப்ப சொல்றீங்கல்ல அஞ்சலியோட கல்யாணம், அது எங்க ஆரம்பத்திலே சொல்லல? நியாயமானவரா இருந்திருந்தா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லிருக்கணும். எதுவுமே நடக்காதது மாதிரி என்னை ஏமாத்தினது தப்பு தானே? இப்ப சொன்ன விளக்கத்தை அப்ப சொல்லி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தா நான் எங்க இங்க வந்து நிக்க போறேன்? இங்க பாருங்க, உங்க அன்பு உண்மைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. இவ்வளவு சொல்லியுமா? நீங்க என்ன சொன்னாலும் உங்க வாழ்க்கையில அஞ்சல இருக்கிறப்போ எனக்கு இடம் இல்ல. நான் வந்தது தப்பு, நான் உங்களை பார்த்தது தப்பு, பேசினது தப்பு, எல்லாமே தப்பு. பொயில ஆரம்பிச்ச வாழ்க்கை நிலைக்கவே நிலைக்காது. வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? போங்க, எனக்கு எந்த விளக்கமும் வேணாம். முதல்ல இங்க இருந்து போங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இந்த வீட்ல எதுவுமே ஒழுங்கு இல்ல. ஏண்டா பூமி, எங்க இருந்துதான் அந்த அஞ்சலி வந்தா? உன் வாழ்க்கைய வீணாக்கி இருக்கிறவங்க நிம்மதியை பாழாக்கணும்னே பிறந்திருக்காளா? அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நீ போய் ஒரு பாழும் குழியில விழுந்துட்டியே. எவளாச்சும் அதை நம்புவாளா? உன்னதானே தப்பா பேசுவா? உன் நல்ல மனசு எவளுக்கும் புரியாது. யாரும் புரிஞ்சுக்க வேணாண்டா. யாரு எக்கேடு வேணாலும் கேட்டு போகட்டும். நீ உன் வழியிலே இரு. நீ சரியானவன், உன் மேல தப்பு இல்லைன்னு இந்த வீட்ல நாங்க நம்புறோம். உன்னை யாரு குறை சொல்றது? நீ ஒழுக்கமானவன்டா. என் புள்ளைய குரலை சுத்தி பேச அவனை படிச்ச கடவுளுக்கே அதிகாரம் கிடையாது, சொல்லிட்டேன். நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பாரியா. மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா காலம் கலிகாலம் நம்மள குற்றவாளி ஆக்கிடும். நீ போ. அந்த அஞ்சலிக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு.